வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் ஒரு நாளும் ஒரு பதிவை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 27 நட்சத்திரங்களுக்குரிய முருகர் கோயிலை தான் பார்க்க போகிறோம். சென்ற பதிவில் 12 ராசிகளுக்கான முருகர் கோயிலை பார்த்தோம். இப்போ நட்சத்திரத்திற்குரிய முருகர் கடவுளை பார்க்க போகிறோம். செவ்வாயோட ஆதிக்கம் அனுக்கிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாயோட அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முருகப்பெருமான் தான். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா செவ்வாயின் காரகத்துவம் அனைத்தும் நமக்கு கிட்டும். வாங்க பதிவுக்கு போகலாம். இப்போ 27 நட்சத்திரத்திற்குரிய முருகர் கோயிலை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 27 நட்சத்திரங்கள் குறிய முருகர் கோயிலை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? முதல்ல அஸ்வினி பழனி முருகர் கோயில், பரணி பழமுதிர்ச்சோலை முருகர் கோயில், கார்த்திகை வடபழனி முருகர் கோயில், ரோகிணி திருச்செந்தூர் முருகப்பெருமான், மிருகசிரீஷம் குன்றத்தூர் முருகர் கோயில், திருவாதிரை முத்துக்குமார சுவாமி கோயில், புனர்பூசம் திருத்தணி முருகர் கோயில், பூசம் சிறுவாபுரி முருகர் கோயில், ஆயில்யம் சுவாமிமலை முருகர் கோயில், மகம் வட்டமலை முருகர் கோயில் காங்கேயம், பூரம் மருதமலை முருகர் கோயில், உத்திரம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நாகப்பட்டினம், ஹஸ்தம் மயிலம் முருகர் கோயில், சித்திரை விராலிமலை முருகர் கோயில், சுவாதி தண்டாயுதபாணி திருக்கோயில் கோயம்புத்தூர், விசாகம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சிவன் மலை, அனுஷம் ரத்னகிரி முருகர் கோயில், கேட்டை குன்றக்குடி முருகர் கோயில், மூலம் கந்தக்கோட்டம் முருகர் கோயில் சென்னை, பூராடம் அறுபடை முருகர் கோயில் பெசன் நகரில் சென்னையில் இருக்கிறது, உத்ராடம் திருவள்ளிக்கேணி முருகர் கோயில் சென்னை, திருவோணம் கந்தசாமி முருகர் கோயில் புரசைவாக்கம் சென்னை, ஆவிட்டம் மருதமலை முருகர் கோயில், சதயம் நங்கநல்லூர் முருகர் கோயில் சென்னை, பூரட்டாதி திருச்செந்தூர் முருகர் கோயில், உத்திரட்டாதி குன்றத்தூர் முருகன் கோயில், ரேவதி நட்சத்திரம் திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோயில்கள். இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். பொதுவாக எந்த நட்சத்திரத்துக்கு எந்த ராசிக்குரிய முருகர் கோயிலோ அங்கே நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான சகல சௌபாக்கியங்களும் முருகன் சீக்கிரமாக அருள் புரிவார். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த பதிவில் உங்கள் நட்சத்திரம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நட்சத்திரத்திற்குரிய முருகர் கோயிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. 12 ராசிக்கும் போட்டு வச்சுருக்கோம் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும். அந்த பதிவும் பார்த்துட்டு உங்கள் ராசிக்குரிய முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. உங்களோட சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு முருகன் அருளை காத்துட்ருக்காரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு பதிவில் வேறொரு ஆன்மீக தகவலோட நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு எந்த ஆன்மீக தகவல்கள் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது சம்மந்தமான பதிவை வேறொரு பதிவில் பதிவிடுறதுக்கு எனக்கும் வசதியாக இருக்கும். வாழ்க வளமுடன். முருகரோட அருளால் சகல சௌபாக்கியங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.